எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இயக்கத்திற்காக கடுமையாக உழைத்திருக்கின்றேன். நம்முடைய கட்சிக்கு உணர்வுபூர்வமாக சில நேரங்களில் என்னுடைய குடும்பத்திற்குள்ளே இருந்திருக்கின்றேன். அந்த அளவிற்கு குடும்ப பிரச்சனை எல்லாம் கூட ஈடுபடாமல் கட்சிக்காக முழுமையாக பாடுபட்டிருக்கின்றேன். எனக்கு இத்தனை காலம் எனக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் மிக மகிழ்ச்சி, நன்றி. எல்லாம் என்னைக்கு வாழ்நாள் வழக்கமாக கண்டிப்பாக உங்களோட தான் பயணிப்பேன். நம்முடைய கட்சி அதிமுக, நம்முடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எல்லாம் கடந்த காலங்களில் பார்த்தா இவ்வளவு பேர் தொண்டாக இருக்கக்கூடிய கட்சி நம்முடைய கட்சி எல்லாம் பெரிய பாதிப்புண்டாயிருக்கும். எல்லாம் கடந்த 5 வருஷம் எல்லாம் சும்மா 5 வருஷத்துல ஒண்ணு இல்லாத புரோஜனம் 5 வருஷம் போயிடுச்சு. மீண்டும் இந்த 5 வருஷம் இந்த வகை ஜெயிச்சு நான் மட்டும்தான் வெற்றி பெற முடியல. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, சூழ்நிலை நம்ம கடந்த 5 வருஷத்தை இழந்தோம். திருப்பணி இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம 3வது இடத்துக்கு போயிருக்கிறோம். நம்முடைய கட்சி இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்குது. தமிழ்நாட்டில் 105 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கிறோம். 105 இடத்துல நம்ம டெபாசிட்டை இழந்திருக்கிறோம். ஆனா நெருப்புல குதிக்க முடியுமா? திமுகவோட நம்ம கூட்டு போலான்னு சொன்னா நம்ம இருக்க முடியுமா? ரொம்ப அதாவது ரொம்ப மனவேதனை தான், மன உளைச்சல் தான். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இந்த பதவி 5 வருஷம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதவி ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்சிருக்கக்கூடிய பதவியை நம்முடைய கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது ஒருத்தர் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். எனக்கு நல்லா தெரியும், மாவட்ட செயலாளர் பதவி எடுப்பார் பொதுச் செயலாளர் துணிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்க. நம்ம இந்த பதவி எனக்கு போகும் நல்லா தெரியும். இதெல்லாம் எடுப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல. ஆக நம்முடைய எதிர்காலமே எனக்கு புரியாத புதிரா இருக்கு. ஆக இந்த பதவிய வீணா நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால துணிக்கும். நீங்க அவர்கிட்ட சொன்ன பொதுச்செயலாளர் கேட்கிற சூழ்நிலை இல்ல. பொதுச்செயலாளர் எண்ணங்கள் அந்த மாதிரி இல்ல அவர் மனசுல. அவர் எவ்வளவு சொன்னாலும் அவர் ஏற்றுக்கூடிய சூழ்நிலை இல்லை. அங்க எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. இந்த பேச்சு பேசும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ஆதரவு கொடுத்துட்டு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தலாம். மொத்தமா நானும் ஒத்துக்கல. சரி, ஒரு 1 பேருக்கு அமைச்சரவை கொடுப்பாங்க, அதை வேணா பதவி வாங்கிட்டு 4 பேருக்கு உதவியா இருக்கும். அடுத்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உதவியா இருக்கும். அடுத்து நம்மளுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம அலைன்ஸ் வச்சு கூட நம்ம உள்ள வர முடியும். ஏன்னா நம்ம இப்ப 3வது இடத்துக்கு போயிருக்கிறோம். 105 இடத்துல டெபாசிட் இருந்திருக்கோம். இப்படிதான் நம்ம கட்சி பின்னோக்கி இருக்கோம். ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை தலைவர், நம்முடைய தலைவர். ஆக இதெல்லாம் முறை அதெல்லாம் இந்த புரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம்? தொண்டர்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய இந்த 5 வருஷம் அதுக்கு மேல நீங்க யாரும் எம்எல்ஏ வர போறீங்க. யாருன்னா இப்ப கட்சி நடத்துறது வேற தலைமை அறிவிச்சிட்டாங்க. கட்சி நடத்துறோம். நானும் முழு ஒத்துழைப்பு. என்னுடைய வாழ்நாள் கூட என் உயிர் உள்ளவரை இரட்டை இலை தான் நம்முடைய கட்சி. அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அங்கே தெரிவித்த ஆதரவு கூட அதிமுக சார்பாக தான் நம்ம ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக சார்பா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். அவங்க அமைச்சர் பதவி கொடுக்கிறாங்க, கொடுக்காதுன்றாங்க. அதை பற்றி கவலை இல்லை. அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்க தெரியாது. நம்முடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும். எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பேன். இந்த இயக்கத்துக்கு துணையா இருப்பேன். நமக்கு பொறுத்தவரை நமக்கு பொதுச் செயலாளர் யார்? எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். வெளியே இருந்து ஆதரவு அதுக்கு முக்கியம் இல்லை. 10 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க. அதனால நம்ம அதுக்கு போய் சேர்ந்தா நமக்கு உள்ளாட்சி தேர்தல் நமக்கு ஒரு பேர் ஜெயிக்கலாம். அடுத்து சட்டமன்றத்துக்கு அலைன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் போய் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலங்களை பார்த்தா நம்ம 3வது இடத்துக்கு போய் இருக்கிறோம். கடந்த காலங்களை பார்க்கும்போது எல்லாம் நம்ம எடுக்கிற கட்சி எடுக்கிற கூட போய் எம்எல்ஏ ஆகிட்டே இருக்கிறோம். நானும் உங்களிடத்தில் அதே மதிப்போடு உங்களோட பயணிப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு